ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு ராசிக்கும். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய மார்கழி மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம மார்கழி அப்படின்ற தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தை கொண்டாடுறோம். இந்த மார்கழி மாதம் அப்படின்றது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம். அதாவது 6 மாதம் உத்தராயணம், 6 மாதம் தட்சிணாயனம். அதனால் 6 மாதம் ஆடி மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து பார்த்தாலேயானால் உங்களுக்கு 6 மாதம் தனுர் மாதம் வரலும் தட்சிணாயனம் வரும். இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது. அதனால் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. பொதுவான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த கோவில்கள், அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே கோவில்களில் திருப்பாவை, திருவம்பாவை, ஆண்டாளுக்கும் சரி, நாயன்மார்களுக்கும் சரி, மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி, வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்கிறது. மார்கழி மாதம் கார்த்தால ஒரு 3-3:30 மணிக்கு பஜனை, அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போகிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது. ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் early மார்னிங் மார்கழி மாதத்தில் முடிச்சுக்கிறது அப்படி ரொம்பவும் விசேஷம். உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம். கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது அதாவது தேவர்களுக்கு, தெய்வங்களுக்கே உண்டான மாதம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பார்த்தாலேனால் காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு 5 நாளில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் போய்டுறார். அதாவது 21/12 அன்னைக்கு புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும் பொழுது கேது இந்த மாதத்தில் 5ஆம் ராசியான சிம்மத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் 8ஆம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும், தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போடுறார். 22ஆம் தேதி புதன் இந்த மாதத்தில் 22/12/2025 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதற்கப்புறம் 27ஆம் தேதி சுக்கிரன் இந்த மாதத்தில் 22ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். 27/12/2025 அப்போ புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தாலேயானால் 11/1/2025 அன்னைக்கு புதன் தனுசுவிலிருந்து மகரத்திற்கும், அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு 14/1/2026 போகிறார். ஸோ இந்த மாதம் பார்த்தாலேயானால் 21ஆம் தேதி 21/12 குரு வக்கர நிலையில் மாறுறார். அதற்கு பிறகு சுக்கிரன் 22ஆம் தேதி தனுசுக்கு போகிறார். 27ஆம் தேதி, அதாவது 25/12/2025 அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார். 11/1/2026 அன்னைக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான 30ஆம் நாள், அதாவது 14/1/2026 அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான். ஏன்னா
12 ஆழ்வார்களில் பெண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச 30 நாட்கள் வரக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 19-12 அன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி, மார்கழி மூல நட்சத்திரம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. இந்த வருஷத்தினுடைய அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி வருது. அதற்கு பிறகு பார்த்தலையானால் 2/1/2026 அன்னைக்கு மார்கழி மிருகசீரிஷம், மிருத்யுஞ்சய, அதாவது மார்க்கண்டேயன் பிறந்த நாள். அதாவது மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுவா. உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. அதாவது தீர்காயுஸ் இருக்கிறதுக்கு, உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் அவளுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ, இல்லைன்னா ஆற்றுல வந்து இது மார்கழி மிருகசீரிஷத்து அன்னைக்கு அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம். அதற்கு பிறகு 3/1/2026 அன்னைக்கு ஆருத்ரா, திருவாதிரை நட்சத்திரம், பௌர்ணமி வேறு. ஏன்னா திருவாதிரைன்னும் போது பௌர்ணமி, தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது. அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதம் பார்த்தலையானால் அதாவது 11/1/2026 அன்னைக்கு கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா உந்தன்னை அப்படின்னு 27வது பாசுரம் வரக்கூடியது. அதாவது கூடாரை வல்லின்னு சொல்லக்கூடிய 27வது பாசுரம். அது மிகவும் வசதியான பாசுரமாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு 14/1/2026 அன்னைக்கு போகி பண்டிகை. போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது. தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காமல் வெளியில் போட்டுட்டு, அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிறார் சூரியன். உத்தராயணம் பிறகுறது மிகப்பெரிய ஏற்றமான காலம். எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம். இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம், எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இந்த மாதம் பார்த்தேன்னா தனுர் மாதம், அதாவது மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்துல இருக்கார். புதிய அரசாங்க வேலை, அரசாங்கம் சம்பந்தமாக வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அரசாங்க கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. என்ன சார், வருஷம்தான் தனுர் மாதத்தில் சூரியன் அங்கே போவார், எப்படி சார் அப்படின்னா, இந்த மாதம் வந்து ஒரு பெரிய மாற்றம். என்னென்னா 9-10 அதிபதிகள், 9ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். குரு வந்து 4ஆம் இடத்துல வர்றார். 21/12/2025 அன்னைக்கு வக்கரகதியில் 4ஆம் இடத்துக்கு வர்றார். அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து 4-10 பரிவர்த்தனை ஆறுது. புதன் பகவான் 10ஆம் இடத்துக்கு வர்றார். அதனால் பரிவர்த்தனை யோகம் அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 10ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் மிக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அரசாங்க சம்பந்தமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அரசாங்க விருதுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் வந்து தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது பொது காரியங்களுக்கு, உங்களுக்கு பொது காரியங்கள் மூலியமாக உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு.
புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை மாறுதல்கள் வரும். உயர் பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 9ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இருக்கார். 7, 8 அதிபதிகள் 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் பொருளுதவி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூர் சென்று போய் வரக்கூடிய வாய்ப்புகள், படிப்புக்காக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும், தொழிலில் பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பும், அரசாங்க பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள், அரசாங்கத்தில் வேலை மாறுதல்கள், வேலை மாற்றங்கள், வேலையில் ஏற்றங்கள், ப்ரமோஷன் கொடுத்து வெளியூர் போக சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற பரிவர்த்தனை குருவோடு இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் நிச்சயமாக வேலையை கொடுத்துட்டு, அதிகமான வேலையை கொடுத்துட்டு மாறுதல்களை கொடுப்பாங்க. அது தவிர பார்த்தாலேயானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. 12ஆம் இடத்துல சனி பகவான் வேறு இருக்கார். அதனால் வீடை விட்டு நாட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய கட்டாயம் வரும். உடல் உபாதைகள் சற்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியும் 11ஆம் இடத்துல வர்றார். எப்போன்னா இந்த மாத கடைசியில் 11ஆம் இடத்துல வந்து வர்றார். புத பகவான் 11ஆம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம். அதனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலே முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது திக்பலம், செவ்வாய் இருக்கிறது திக்பலம். அரசு சார்ந்த நிறுவனங்கள், மருத்துவர்கள், அது தவிர பார்த்தாலேயானால் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த கடல்சார் உயிரினங்கள் இது பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, தங்கம் உள்ளிட்ட, அது தவிர கேஷியர், அதாவது பேங்க் கேஷியர், பேங்கிங் செக்மெண்ட், இதெல்லாம் பார்க்குறவங்க, அது தவிர எழுத்து பணியில் இருக்கவங்க, ப்ரொஃபஸர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிறைவேறக்கூடும். ஏன்னா 3, 8 அதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்கார். வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. அதீத பணம், மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் நல்லபடியாகவே இருக்கும். சில நாட்கள் முயற்சியை தவிர்க்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 16/12/2025 17/12/2025 வரலமும், 11/1/2026 13/1/2026 வரணும் உண்டான காலகட்டம் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான், அதாவது தட்சிணாமூர்த்தியை போய் வலம் வாழ்ந்துட்டு வாங்கும். வியாழக்கிழமை அன்றைக்கி தட்சிணாமூர்த்தியை போய் 3 தரம் சுற்றிட்டு வாங்க. எலுமிச்சம்பழம் மாலை ஒன்று போடுங்க. மூக்கு கடலை சுண்டல் பண்ணுங்க. அது பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமான வெற்றியை தேடி வெற்றி குமியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு.